எல்லாம் அங்கே கொண்டாடினோம், இங்கே இருந்தவங்கெல்லாம் இங்கே கொண்டாடினீங்க, சில வீடுகளிலே கொண்டாடினீங்க. இயேசு பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவது ஒரு அளவற்ற ஒரு மகிழ்ச்சி நமக்கு இல்லையா? கிறிஸ்மஸை கொண்டாடுவது போல நம்ம இந்த பிறப்பின் பண்டிகையும் அந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையும் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம கொண்டாடுகிறோம். கர்த்தர் இந்த நாளில நாம் பார்க்க போகிற காரியம் இயேசுவின் பிறப்பு, இறப்பு மற்றும் உயிர்த்தெழுதல். இந்த காரியத்தை நாம் சற்று ஷார்ட்டாக எல்லா காரியத்தையும் விவரிக்க முடியாட்டாலும் நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போக ஆசைப்படுகிறேன். நாம் முதலாவது வாசித்த அந்த வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவன் இந்த உலகத்திலே நமக்கு இயேசு கிறிஸ்துவானவர் தரப்படாவிட்டால், ஒருவேளை ஆதி காலத்துல இருந்தது போல நம்முடைய பாவங்களுக்கு தக்கதான வழிகளை நாம் செலுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் நமக்கு நிரந்தரமான ஒரு ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்காது. இன்னைக்கு நீங்களும் நானும் மார்தூக்கி சொல்லலாம், நாங்க இயேசுவின் பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, நாங்க யாரு? பரலோகத்துக்குரியவர்கள். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நான் பரலோகத்துக்குரியவன். நான் மரித்தால் நான் இயேசுவோடு கூட இருப்பேன், நான் மரித்தால் நான் பரலோக ராஜ்யம் போவேன்னு சொல்லி எத்தனை பேர் உறுதியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா! ஆமென். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்குரிய பிள்ளைகள். ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகில் நமக்கு பிறக்காமல் இருந்திருந்தால் இந்த பரலோக ராஜ்யம் நமக்கு ஒரு எட்டாத கனியா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமா? அவர் எதற்காய் வந்தார்? நம்மை நியாயம் தீர்ப்பதற்காக வந்தாரா என்று சொல்லி பார்த்தால் இல்லை. நாம் வாசித்த 17வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லுகிறது? உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று சொல்லி. இப்ப பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலகத்துல ரட்சிப்பு என்பது மிக மிக அவசியமான ஒரு காரியம். இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்காவிட்டால் நாம் தேவனுடைய பாதத்திலே போய் உட்கார முடியாது. அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து இந்த கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் சொல்லுகிறது போல நாம் பாடினோமே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிற தகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இவ்வளவு பெரிய கிருபை நமக்கு எதனால கிடைக்கிறது? ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு நமக்கு ஏன் அவசியம் என்று சொல்லி பார்த்தால், பரிசுத்த யோவான் எழுதின 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நான் ஒருவேளை யோசிக்கலாம், நான் பிறந்து 40 வருஷம் ஆயிடுச்சு, அல்லது எனக்கு 25 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு ஆயிடுச்சு, இனி நான் மறுபடி பிறக்கணுமா? மறுபடி பிறக்கணும்னா நான் எப்படி பிறக்கணும்? மறுபடியும் நான் என் தாயின் கருவில போய் உட்காரணுமா? உட்கார்ந்துதான் நான் பிறக்கணுமா என்று சொல்லி நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். அல்லது நான் பேசுறது என்னடா இவன் பைத்தியக்கார மாதிரி முன்னால பேசிக்கிட்டு இருக்கானு சொல்லலாம். இது நான் சொல்லுகிற வார்த்தை அல்ல, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. இப்படி இஸ்ரவேலுக்கு போதகனா இருந்த ஒருவன் இயேசுவினிடம் கேள்வி கேட்டான். இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது பாத்தீங்களா? எடுத்து வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்று சொல்லி கேட்கிறான். ஒருவேளை இயேசு நினைச்சிருப்பாரு, ஏதோ அறியாமையில கேட்கிறான் போல அப்படின்னு நினைச்சிட்டு 5வது வசனத்துல அதுக்கு பதில் சொல்லுகிறார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டு 9வது வசனத்துல நிக்கோதேமு மறுபடியும் அவரிடத்துல கேட்கிறான், இவைகள் எப்படி ஆகும் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்துல கேட்கும் பொழுது அப்பந்தான் அவருக்கு புரியுது, இவன் ஒரு அறிவில்லாதவன். ஹலோ, போதகன் அறிவில்லாதவனா இருக்க முடியுமா? அது யார்? அவன் இஸ்ரவேலுக்கே போதகனா. சொல்லிட்டு 10வது வசனத்துல இயேசு அவனை எப்படி அடையாளப்படுத்துறாரு பாருங்க.
நீ இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலின் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாம இருக்கிறாயா என்று சொல்லி, ஏன்டா இவ்வளவு முட்டாளா இருக்கிற? வேதத்தை ஒழுங்கா வாசிக்க மாட்டியா? நம்ம அநேக பேர்ல இருக்கிற பிரச்சனை இதுதான். பைபிளை ஒழுங்கா வாசிக்கிறது இல்லை. ஆனா தேவையில்லாம போய் யாருக்கிட்டயா போய் தர்க்கம் பண்ணி மாட்டிடுவோம். அவங்க ஏதாவது அவங்க ஒருவேளை நம்ம தர்க்கம் பண்ற ஆட்கள் உண்மையிலேயே பைபிள் தெரிஞ்சு நல்லா படிச்சு புரிஞ்சு அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தலையை தொலைஞ்சிட்டு மாட்டிக்க வேண்டியது. இப்படி நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். நானும் இதே மாதிரி போய் மாட்டியிருக்கிறேன். அதனால வேதத்தின் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஆண்டவருடைய திட்டத்தை, ரகசியத்தை, இந்த வார்த்தைகளை, அர்த்தங்களை புரிந்து நாம் படிக்க வேண்டியது மிக அவசியம். அதனாலதான் மணிக்கணக்கா நாம் வேதத்துல செலவிட வேண்டும் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்றாங்க. பெரிய பெரிய பிரசங்கிமாரெல்லாம் எதுக்காக சொல்றாங்க? மணிக்கணக்கா உட்காந்து வேதம் வாசிங்கப்பா அப்படின்னு சொல்லி. என்கிட்ட கூட என்னுடைய அண்ணன் என் கூட பிறந்தவன் அன்னைக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான். நிறைய நேரம் பைபிள் வாசிடா, அதிக நேரம் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்றான்னு. எனக்கு அவ்வளவு நாள் நான் வழக்கம் போலதான் இருந்தேன். என்னைக்கு அவன் சொன்னானா எனக்கு பயங்கரமா அது உறுத்தப்பட்டு, அன்னிலிருந்து ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் அதிக நேரம் காத்திருக்கணும்பான்னு சொல்லி அதுக்குன்னு ஸ்பெஷல் டைம் எடுத்து காத்திருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ வேதத்தின் அறிவு நமக்கு இல்லட்டா நம்ம ஆண்டவரை பற்றின சரியான புரிதல் இல்லாதபடிக்கு மற்றொரு இடத்துல தலை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு காரியம் நேரிடக்கூடும். நாம தலை குனிஞ்சுன்னா யார் தலை குனிவா நமக்காக? இயேசு கிறிஸ்து. அதனால வேதத்தின் அறிவை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். இயேசு இந்த காரியத்தை சொன்னதுக்கு அப்புறம் 13வது வசனத்தில் அவர் மிக அருமையான ஒரு ரகசியத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதை வாசிங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது என்ன? மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அப்ப இயேசு இந்த உலகத்துல பிறக்காவிட்டால், அவர் நமக்காக 7 ரூபம் எடுத்து வந்து மரியின் வயிற்றிலே பிறந்திருக்காவிட்டால், நமக்கு ரட்சிப்பு என்கின்ற ஒரு காரியம் கனவாகத்தான் இருந்திருக்குமே தவிர ஒரு நாளும் அவரை அண்டி சேர முடியவே முடியாது. பழைய காலத்துல என்ன செஞ்சாங்க? பாவங்களுக்கு தக்கதான பலி. அது அந்த பாவத்துக்கு தக்கதான பலி. நீ மறுபடியும் பாவம் செஞ்சனா மறுபடியும் பலி செலுத்தி ஆகணும். ஆனா இயேசு நமக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே நாம எல்லாரும் இப்ப எப்படி இருக்கிறோம்? பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இயேசுவின் இரத்தத்தினால் அனுதினமும் கழுவப்பட்டவர்களாம் இருக்கிறோம். இந்த காரியத்தை நாம் புரிந்து கொண்டால் நலமாய் இருக்கும். இயேசுவின் பிறப்பும் இறப்பும் உயிர்த்தெழுதலும் நமக்கு இல்லாவிட்டால் இந்த ரட்சிப்பு நம்மை வந்து அடைந்திருக்கவே முடியாது. முதல்ல நாம் இயேசுவின் பிறப்பை பற்றி சில காரியங்களை பார்த்து விடுவோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன நூலிலே 11வது அதிகாரத்திலே 1வது மற்றும் 2வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். அங்கே தீர்க்கதரிசி இயேசுவின் பிறப்பை பற்றி எப்படியா எழுதியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று சொல்லி அவரை குறித்ததால் அடையாளம் கொடுக்கிறார். இன்னுமாய் சகரியா தீர்க்கதரிசி இயேசு பிறப்பதற்கு 430 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிக அழகாக 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் எப்படியா எழுதுகிறார்? அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க, நல்லா கவனிங்க, பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்றுதான் இந்த இயேசு கிறிஸ்து. அப்ப பாருங்க, நம்மளுடைய பாவத்தை, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்க, நாம் வாழ்க்கையிலே அனுதினமும் செய்கிற தவறான காரியங்கள் அல்லது புரியாமல் நாம் நடந்து கொள்கிற காரியங்களை
நம்மிலிருந்து நீக்கக்கூடிய ஒரே ஒரு ஊற்று அந்த ஊற்று தான். ஹல்லேலூயா. அந்த ஊற்று வெளிப்பட்டிருக்காவிட்டால் ஒருவேளை இன்று நாம் கழுவப்பட்டிருக்கவே மாட்டோம். நாம அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டதுனாலதான் இன்று சுத்தமுள்ள பிள்ளைகளாய் நல்ல உறுதியோடு, நம்பிக்கையோடு, திட நம்பிக்கையோடு கர்த்தரே என் ரட்சகர் என்று சொல்லி நாம் அனைவரும் கரங்களை உயர்த்தி வானை நோக்கி பார்த்து சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 அதிகாரம் 7வது வசனத்துல எவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமளும் ஒளியிலே இருந்தால் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஊற்று இந்த பூ உலகில பிறக்காமல் இருந்திருந்தால், ஏழை ரூபம் எடுக்காமல் இருந்திருந்தால், தாழ்மையின் அடையாளமாக அவர் மாறியிராமல் இருந்திருந்தால், இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த ரட்சிப்பு நமக்கு ஒரு எட்டாத கனியாய் மாறி இருக்கும். பாருங்க, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் என்று சொல்வது எத்தனை உண்மையும் எத்தனை நீதியுமா இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய ஒரு அவசியமான ஒரு காரியம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இவர் பிறக்காவிட்டால் நமக்கு இன்று வரை என்ன செஞ்சிருக்காது, இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறாது. அது மாத்திரமல்ல, அவரை குறித்து யோவான் எழுதும் பொழுது யோவான் 1 அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியா எழுதுகிறார், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு என்ன செஞ்சுதான், ஒளியாய் மாறிச்சு. பாருங்க, இன்னைக்கு நாம வாழ்க்கையில நாம நடக்கிற அநேக பயணங்கள், அநேக காரியங்கள், எவ்வளவு கடுமையான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம சிக்கி இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கடுமையான ஒரு காரியத்துக்குள்ள நம்ம போனாலும் பரவாயில்ல, அந்த இருளை விளக்கி ஒளியை பாய்ச்சி அதில் நடக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். பாருங்க, நாம இருளிலே தவித்துக் கொண்டிருக்கிற பாருங்கள். நீங்க ஏசாயா 9 அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா அழகா தெரியும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்த்தார்களாம். மரண இருளில சிக்கி தவித்திருக்கிற எல்லாரும் மிகப்பெரிய ஒரு வெளியை கண்டார்களாம். அந்த ஒளிதான் இயேசு ரட்சகர். அந்த இயேசு ரட்சகர் இந்த உலகில் பிறக்காவிட்டால், நமக்கு ஒளியாய் அவர் மாறி இருக்காவிட்டால், இன்றைக்கு இந்த வெளிச்சத்திலே நாம நடந்திருக்க மாட்டோம். நாம இருளின் பிள்ளைகளாக தான் நாம இருந்திருப்போம். அதனால இயேசுவின் பிறப்பு நமக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக யோவான் 1 அதிகாரம் 12வது வசனத்துல இப்படியா எழுதுகிறார், அவருடைய நாமத்தின் பேர் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் பிள்ளைகளாகும்படியான அதிகாரம். பாருங்க, நம்ம பாடணும் இல்லையா, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் பாடல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. அப்ப அந்த தாய் தந்தை என்று அவரை நமக்கு அடையாளப்படுத்திக் கொள்வதற்காய் அவர் இறங்கி வந்தார். நம்மை பிள்ளைகளாக, திக்கற்ற பிள்ளைகளாய், அனாதைகளாய் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றிக் கொள்வதற்காக, அவர் ஒரு தாயை போல நம்மளை அணைத்துக் கொள்வதற்காக. நீ இந்த உலகத்தில் தனி மனிதன் அல்ல, நீ இந்த உலகத்துல தனியான மனுஷி அல்ல, உன்னை நான் தனியா விட மாட்டேன், உன்னை திக்கற்ற பிள்ளையை நான் விடவே மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேனே. அப்ப இந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நான் உனக்கு மிக அருகில வரணுமே, உன் பக்கத்திலேயே இருக்கணுமே, உன் கூட நடக்கணுமே, உன்னோடு கூட நான் பேசணுமே, உன்னோடு கூட நான் உறவாடணுமே, உன்னோடு கூட நான் ஒரு ஐக்கியத்துல இருக்கணுமே. நீ பாவம் இல்லாத ஒரு மனுஷியா இருக்கும் பொழுதுதான் நீ என்னோடு கூட கரம் பிடித்து நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உனக்கு கிடைக்குமே என்று சொல்லி அவர் நினைத்த ஒரு காரணத்தினால அங்க புத்திர சுவிகாரத்தின் ஒரு ஆவிய எல்லாரும் நம்ம எல்லாரும் எப்படி அவருடைய பிள்ளைகளாய் மாறி போன ஒரு பாக்கியம். இதை விட பாக்கியம் இந்த உலகத்துல வேற என்ன வேணும்? பாருங்க, இயேசு பிறந்தது நம்மை மீட்பதற்காய், நமக்கு ஒளியை தருவதற்காய், நம்மை பிள்ளைகளே என்று சொல்லி அழைப்பதற்காய். ஹல்லேலூயா. அப்ப இந்த அன்பை, இந்த இணையற்ற அன்பை ருசி பார்க்கணும்னா இயேசு நமக்கு அன்னைக்கு பிறக்கலன்னா நாம எப்படி அந்த அதிகாரத்தை பெற்றிருப்போம்? பிரியவர்களே, மத்தேயு 1 அதிகாரம் 23வது வசனத்துல அவர் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எல்லாவற்றிற்கும் ஒரு மேன்மையான ஒரு படி. தாயால எல்லா நேரமும் நம்ம கூட இருக்க முடியாது, அல்லது நம்ம அப்பாவால நம்ம கூட எல்லா நேரமும் நடந்து வந்து கொண்டு இருக்க முடியாது. ஒருவேளை நம்ம தனியா ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கும், தனியா வேலைக்கு போக வேண்டியிருக்கும், தனியாக அநேக காரியங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கும், நமக்குன்னு தனியா குடும்பங்கள் இருக்கிறது. அப்போ இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? அதனாலதான் அப்படி ஒரு பேரு. நம்ம ஆலயத்துல கூட ஒரு இம்மானுவேல் இருக்காரு பாருங்க.
அதனாலதான் அவர் எப்போது நம்ம கூட இருக்கார். அல்லேலூயா. அப்ப இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் நம்மளை திக்கற்ற பிள்ளைகளை நினைச்ச மாட்டாரு, விட்டுட்டு போகவே மாட்டார். ஆகவேதான் இயேசுவின் பிறப்பை நாம் கொண்டாட வேண்டும், நாம் மகிழ வேண்டும். இயேசு நமக்காக பிறக்காவிட்டால் அவர் கூடவே நம்ம செஞ்சிருக்க முடியாது, இருந்திருக்க முடியாது. இன்னுமாய் ரோமர் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம், 36ல இருந்து 39 வசனம் வரைக்கும் வாசிங்கள. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நல்ல கவனிங்க, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோமா? நாம் அன்பு கூறுகிறவர்கள் அல்ல, அப்படி சொல்லப்படல. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் என்ன செய்யறோமா? ஜெயம் பெறுகிறோமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் நம்மை பிரித்து விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உறவை நமக்கும் அவருக்கும் அவர் ஏற்படுத்தி விட்டார், அவருடைய பிறப்பின் மூலியமாக. இப்ப பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற பிள்ளைகள் நாம. அப்ப இந்த அன்பை ருசிக்காம, இந்த அன்போடு நாம் ஐக்கியப்பட்டு இருக்காம நாம தனியா வாழ்ந்துட்டு இருந்தா நம்மள மாதிரி மூடன் யாருமே கிடையாது. இயேசுவின் பிறப்பை நாம் எதற்காக கொண்டாடணும்? அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்கு ஒளியா இருக்கிறார், நம்மை ரட்சிக்கிறார், நம்மை பிள்ளைகளாக்குகிறார். அவை மாத்திரமல்ல, எல்லா துன்பத்திலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை எதுவும் நம்ம நினைச்ச முடியாது, பிரிக்கவே முடியாது. எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு ஸ்டோரி, இட்ஸ் நாட் அ ஸ்டோரி, உண்மையா நடந்த ஒரு காரியம். ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற ஒரு சர்ச்ல இருந்து ஆப்பிரிக்காவுக்கு ஒரு மிஷினரி அனுப்பியிருந்தாங்க. அவர் அங்க போய் பல வருடங்கள் ஊழியம் செய்தார். ஆப்பிரிக்கர்கள் ரொம்ப கொடூரமான ஒரு மக்கள். இப்ப கூட அநேகம் பேரை, எந்த நாள் பிரதர், நைஜீரியால கொத்து கொத்தா கொன்று குவித்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். இப்படிப்பட்ட ஒரு தேசத்துல அவர் ஊழியம் செய்ய போயிருக்கிறார். அவர் போய் அங்க பல கஷ்டப்பட்டு சிலரை விசுவாசத்துகளை நடத்தி அவர் கொண்டு வந்து சில வருடங்களுக்கு பின்பாய் அவரை சென்டிங் சர்ச்சான ஸ்காட்லாண்டுக்கு திரும்பி வருகிறார். அது அவர் வந்தது ஒரு நல்ல குளிரான டைம், பனி பெய்யுது, மழை பெய்யுது, சர்ச்சுக்கு நிறைய பேர் வரல. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சிலர் தான் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் உணர்த்தப்பட்டாராம், நீ என்ன மெசேஜ் கொண்டு வந்தியோ அந்த மெசேஜ் சர்ச்சில் என்ன செய்ய, நீ பேசு அப்படின்னு சொல்லி அவரை பேச வைக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் அவர் பேசிவிட்டு கடைசியா சொன்னார். அவர் ஆல்டர் கால் கொடுத்தார். ஹூ வாண்ட்ஸ் டு கோ ஆப்பிரிக்கான்னு. அவர் நினைச்சார் யாரும் எழுப்ப மாட்டாங்கன்னு. ஆனா திடீர்னு ஆர்கனுக்கு அடியில் இருந்து ஒரு பையன் இருந்துச்சாராம். எந்திரிச்சு சொன்னா, ஐ வில் கோன்னு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அவன் ஸ்கூல் ஹையர் செகண்டரி படிக்கிற ஒரு சாதாரண ஒரு பையன், இவன் எப்படி அங்க போய் ஊழியர் செய்வான் என்று சொல்லி சொல்லும் பொழுது அந்த எண்ட் ஆஃப் த செர்மன்ல அந்த ஊழியர் என்ன செய்யறார், மிஷினரி அவனை அழைத்து, தம்பி உனக்கு ரொம்ப சின்ன வயசுப்பா, இப்ப நீ வர வேண்டாம், நீ கொஞ்ச நாள் போய் என்ன செய், படிச்சுட்டு ஆப்பிரிக்கால மெடிக்கல் மிஷினரிஸ் நிறைய பேர் தேவைப்படுறாங்க, நீ மெடிசன் படிச்சுட்டு நீ அங்க மிஷினரி என்ன செய்ய வா என்று சொல்ல அதை அவன் ஒரு வேத வாக்கை எடுத்துக்கொண்டு அவன் படிக்க ஆரம்பித்தான். அவன் படிக்க ஆரம்பித்து அவன் ஒரு நாள் வந்துச்சு, அவன் எல்லா காரியத்தையும் படித்து முடிச்சுட்டு எல்லாரும் நினைச்சாங்க அவன் மறந்துடுவான்னு. அவன் நேர் அந்த ஆலயத்துக்கு வந்தான். ஐ எம் ரெடி டு கோ சொன்னான். அவன் பேர் தான் டேவிட் லிவிங்ஸ்டன். அவனை அனுப்பி வைக்கிறாங்க மெடிக்கல் மிஷினரியா. அவன் போறான், நிறைய இடங்கள்ல ஊழியம் செய்யறான், நிறைய இடங்கள்ல அங்க நிறைய பேரை கூட சேர்த்து கொண்டு ஊழியம் செய்கிறான். அவங்க ஒரு தனியா ஒரு காம்பவுண்ட்ல வசிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு ட்ரைபல் பீப்புள் இருக்கிறாங்க, அவங்க ஒரு கம்யூனிட்டியா இருக்கிறாங்க. அவங்களை போய் சந்திக்கலாம் என்று சொல்லி அங்க போய் இயேசுவின் அன்பை அவன் அனுதினம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த அந்த ஊர் தலைவன் முடிவெடுக்கிறான், இன்னைக்கு இவன் என்ன செஞ்சிடணும், கொன்னுடணும், இல்லைன்னா இவன் நம்ம சாமிகளுக்கு படைக்கிற பலியை படைக்க விட மாட்டான், நம்மள ஆட்கள் எல்லாம் மாத்திடுவான்னு சொல்லி
அவன் ஒரு கடிதம் எழுதினான் அவனுக்கு. டியர் டேவிட் லிவிங்ஸ்டன், ஐ எம் கோயிங் டு கில் யூ டுநைட். உங்க காம்பவுண்டுக்குள்ள நான் வரப்போறேன். நாங்க எல்லாம் வந்து உங்க காம்பவுண்ட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் நாங்கள் கொன்று குவிக்க போகிறோம் என்று சொல்லி அவன் சொன்னான். எல்லாருக்கும் ஒரே நடுக்கம் பிடித்து விட்டது. உயிர் பயம் யாருக்குதான் இருக்காது. எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் நல்ல டோர் எல்லாம் இருக்க பூட்டிட்டு எல்லாம் முழங்கால் படிட்டாங்க. எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெபித்து அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா யாரும் தூங்கல. எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் நடக்கல. காலையில விடிஞ்சிருச்சு. வழக்கம் போல எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. எல்லா காரியத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள்ல அந்த கிராமம் கொஞ்சம் கொஞ்சமா இயேசுவின் அன்பை ருசி பார்க்க ஆரம்பித்தது. அங்க இருக்கிற எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அங்க ஒரு ஆலயம் கட்டப்பட்டாயிற்று. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் கடந்தாயிற்று. அப்போ ஒரு நாள் திடீர்னு டேவிட் லிவிங்ஸ்டன் கேட்கிறாரு அந்த ஊர் தலைவன் இடத்துல, நீங்க இந்த மாதிரி ஒரு லெட்டர் எங்களுக்கு அனுப்பியிருந்தீங்களே, நீங்க ஏன் வரல, ஏன் வந்து எங்களை கொல்ல வரல அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னதுதான் ஹைலைட். அவர் சொன்னாராம், நோ we came on the night. நாங்க அன்னைக்கு வந்தோம். அன்று இரவு வந்து உங்க எல்லாரையும் ஒழித்து கட்டணும், தீர்த்து கட்டணும்னு சொல்லி நாங்க அன்னைக்கு வந்து அந்த இடத்துல நிற்கும் பொழுது உங்களுடைய காம்பவுண்டுக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடிக்கு 39 பேர் உங்களுடைய காம்பவுண்டை சுற்றிலும், அவங்க சாதாரண ஆட்கள் அல்ல, தேவர் ஜெயண்ட், மிக பயங்கரமான ஆட்களாய் காம்பவுண்டை சுற்றி நின்று கொண்டிருக்கிறாங்க. எங்களால காம்பவுண்டுக்குள்ள உள்ள வரவே முடியல என்று சொல்லி அவர் சொன்ன பொழுது டேவிட் லிவிங்ஸ்டன் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினாராம். இப்போ இதோட அந்த கதை முடியல. பல வருடங்கள் ஆச்சு. அவர் சொந்த நாட்டுக்கு வந்தாரு, ஸ்காட்லாந்துக்கு. இந்த சம்பவத்தை அவருடைய பிரசங்கத்துல ஆலயத்துல சொல்றார். திரளான மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சர்ச் செக்ரட்டரியில இருந்து எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது எல்லாம் சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரிய. தேவன் எல்லாரும் மகிமைப்படுத்துறாங்க. கரங்களை தட்டி பெரிய கரங்களையும் ஓசுறாங்க. ஆண்டவர் எல்லாரும் ஹல்லேலூயான்னு சொல்லி மகிமைப்படுத்துறாங்க. சர்ச் முடிஞ்சது, செருமன் முடிஞ்சது. இந்த செக்ரட்டரி வந்தாங்களாம். டேவிட் லிவிங்ஸ்டன், நீங்க சொல்ல முடியுமா அது எந்த நாள், என்ன கிழமை, அந்த டேட்டை சொல்ல முடியுமான்னு சொன்ன பொழுது அவர் அந்த நாளையும் தேதியும் சொன்ன பொழுது அந்த அம்மா உள்ள ஓடி போய் ஒரு டைரி எடுத்து வந்து காட்டினாங்களாம். அதே நாள்ல 39 பேர் இந்த ஊழியர்களுக்காக, இந்த மிஷனரிகளுக்காக அவங்களுடைய ஆலயத்துல முழங்கால் பண்ணிட்டு தேவனிடத்துல முன்னாடி கொண்டிருந்தாங்களா அவங்களுடைய பாதுகாப்புக்காக. இங்க 39 பேர் ஜெபிக்க 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 அங்க 39 ராட்சசர்களாக எழும்பி நின்று அவர்களை பாதுகாத்த ஒரு கரம், இயேசுவின் கரம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துறீங்களா? பாருங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது எவ்வளவு ஒரு தைரியமான ஒரு காரியம். பாருங்க, அவர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிறது இல்லை. அதனாலதான் ஒரு நாளும் கைவிடார், ஒருபோது நம்மை மறவார் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு இயேசு நமக்காய் இந்த பூவுலகில பிறந்தார் என்பது எத்தனை ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் என்று சொல்லி நீங்க பார்க்கணும். இன்னுமாக இரண்டாவது காரியம், அவரது மரணம் நமக்கு என்ன செய்தது என்று சொல்லி பார்க்க போகிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களுக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய ஆனந்தம். பாருங்க, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டாரா, நம்மை நீதிமான் ஆக்கப்படுவதற்காக அவர் திரும்ப எழுப்பினாரா. இன்னுமா யாருக்காக மரித்தார் என்று சொல்லி ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படினார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அருமையான காரியம். பாருங்க, நம்ம யோவான்ல வாசித்தோம், அவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பின் காரணமாக அவர் என்ன செஞ்சாரு, நம்மை பிள்ளைகள் ஆக்கினார் என்று சொல்லி. இங்க பாருங்க, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மீது வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணுகிறாரா. அப்போ அவருடைய மரணம் நமக்குள்ளாய் எப்படியா ஒன்றரை கலந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நீங்க தீர்மானம் பண்ணணும். அவர் எதற்காய் மரிக்க வேண்டும் என்று சொல்லி ரோமர் 5ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம் 19ஆவது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நல்ல கவனிங்க, ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல
ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. 19 வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமனாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல அவர் ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படலாம். அல்லேலூயா. பாருங்க, ஒரே மனுஷனால நம்ம எல்லாம் பாவிகளான. யாரால? ஆதாமால நாம் எல்லாரும் பாவியலாக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நாம எல்லாரும் இப்ப என்ன செஞ்சிருக்கோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஒரு மனுஷன் நம்மள எல்லாரையும் கொண்டு பாவத்துல தள்ளிட்டான். பாவத்தின் வாசலை அவன் திறந்து விட்டுட்டான். பாவம் எங்கு நுழையக்கூடாது என்று சொல்லி பேரொளி சுடற்பற்றத்தை தேவன் வைத்திருந்தாரோ அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே பாவம் இறங்கி வர அனுமதித்த ஆதாமும் ஏவாளும் பாவத்திற்கு அடித்தளமாக மாறி போனாங்க. அவைகளிலிருந்து மீட்க இந்த சாபம் பல வருடங்களாக நினைச்சது கடந்து வந்து கொண்டே இருந்தது. ஆதாம் தொடங்கி அப்புறம் நீங்க ஆபிரகாம பாத்தீங்கன்னா, ஈசாக்க பாத்தீங்கன்னா, யாக்கோப பாத்தீங்கன்னா, வழி வழியாய் ஒவ்வொரு நாளும் பாவத்திலே சிக்கி தவித்த மக்கள். இதற்கு விட என்ன? எகிப்திலே 430 வருஷம் அடிமைகளாக ஜனங்கள் விடப்பட்டாங்க. அப்படி இருந்தும் அவர்கள் பாவத்திலிருந்து மீட்கப்படவில்லை. அவங்க அங்க இருந்து மோசே அவனை மீட்டு கொண்டு வர்ற வழியிலேயே எல்லாரும் புலம்புறாங்க. எல்லாம் பாவத்துக்குள்ள கடந்து அவங்கள ஆண்டவரை மறந்து, அவர் செய்த நன்மைகளை மறந்து எவ்வளவு அக்கிரமத்தை பண்ண முடியுமோ இந்த மனித இனம் அவ்வளவு அக்கிரமத்தை தேவனுக்கு விரோதமாக செய்தது. இவை எல்லாவற்றையும் ஒருவருடைய அவர் ஒருவர் நமக்காக மரித்ததுனாலே நம்ம எல்லாரும் இன்னைக்கு நீதிமான் என்கின்ற ஒரு அடையாளத்தோடு உட்கார்ந்துருக்கிறோம். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. அப்போ இயேசு நமக்காக மரித்திராவிட்டால் இன்னைக்கு நாம இப்படிப்பட்ட அந்தஸ்தை பெற்றிருப்பது மிக மிக கஷ்டமான ஒரு காரியம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிங்களேன். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கீங்களா என்று கேட்டுட்டு 16வது 6வது வசனத்தை வாசிங்க. எதற்கு கீழ்ப்படியும்படிக்கு பாருங்க, இன்னொரு வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷர் அவரோடு கூட என்ன செஞ்சாச்சா? சிலுவையில் அடிக்கப்பட்டாச்சு. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. அவர் சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது அவரோடு கூட சேர்ந்து நம் அனைவருடைய பாவங்களும் அங்க சிலுவையிலே அந்த நாளில அடைக்கப்பட்டாச்சு. இதைத்தான் அவர் பிற்பாடு 1000 வருஷங்களுக்கு பின்பாக ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இப்படியாய் தீர்க்கதரிசியா எழுதி வைத்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தாலே அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் பாருங்க எவ்வளவு பெரிய காரணம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் இல்ல, அல்லது ஃபியூச்சர் டென்ஸ் அல்ல, பிரசன்ட் டென்ஸ். ஒவ்வொரு நாளும் அவருடைய தழும்புகளால் நாம் இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? குணமாகி கொண்டே இருக்கிறோம். இன்னும் அதற்கு முந்தின வசனத்தை நீங்க எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா ஏசாயா 52ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல அவர் மிக இயேசுவின் காரியத்தை அப்படியே எழுதியிருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேக பிரமித்தடைந்தாங்களா? நல்லா யோசித்து பாருங்க. இயேசு அடிக்கப்பட்ட போது அவருடைய உடம்புல ஒரு சதை கூட தெரியாதபடிக்கு எல்லாம் தெரியப்பட்டது. நாங்களாம் நினைச்சிட்டு இருந்தோம் அந்த வாரின் எண்டுல ஒரு கொக்கி இருக்கும். அது கொக்கி இல்லையா, அது ஒரு கல், அது ஒரு பாறாங்கல். அதை
உடைக்கும் பொழுது அது எவ்வளவு பீஸ் ஆஃப் பிளேடை விட ஷார்ப்பா அதோடைய எண்டெல்லாம் அப்படி இருக்கும். அந்த அந்த பாறாங்கல்லை ஒவ்வொரு வாரிலும் கட்டியிருப்பாங்களா, 9 வார் இருக்குமா. 9 வார்ல 9 கற்கள் கட்டப்பட்டிருக்கும். ஒவ்வொரு தடவை அடித்து அதை இழுக்கும் பொழுது அந்த சதை அப்படியே கிழித்து கொண்டு வருமா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, மனுஷனுடைய சதைங்க. நாம ஏதோ சிக்கனை வெட்டல, அல்லது வீட்டுல சமைப்பதற்காக மட்டனை வெட்டல. ஒரு மனுஷனை சந்து சந்தாய் சந்து சந்தாய் சந்து சந்தாய் கிழித்து எறிந்தாங்க. அந்த ஒருவர் செய்த பாவத்திற்காக நம்மளுடைய பாவத்தை மீட்கணும், நான் என் பிள்ளைகளை நீதிமான் ஆக்கணும் என்று என்கின்ற அந்த வைராக்கியம் அவரை எப்படியெல்லாம் முந்தி தள்ளியிருக்கிறது பாருங்க. அவர் கெத்செமனே தோட்டத்துல இருந்து கண்ணீர் வடிக்கிறார். அந்த கண்ணீர் இரத்தத்தின் பெருந்துளியா விழுந்துதான். வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியா விழுந்துதான். அவர் சொன்னாரா, பிதாவே உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆனாலும் பரவாயில்லப்பா, பரவாயில்ல, இதற்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம். 33 வருஷம் கஷ்டப்பட்டு நான் உலகத்துல வாழ்ந்துட்டேன். எவ்வளவோ அவமானங்களை சந்திச்சுட்டேன். என்ன பிசாசின் மகன் என்று சொன்னாங்க. பிசாசின் தலைவனான பெயல்செபூவினால் பிசாசை விரட்டுகிறான் என்று சொன்னாங்க. என்னை பரியாசம் பண்ணாங்க, நிந்தித்தாங்க, அவமானப்படுத்தினாங்க. பரவாயில்லப்பா, கஷ்டமா தான் இருக்கு, வலிக்குது, எனக்கு தெரியும் எப்படிப்பட்ட பாடுக்குள்ள நான் போக போறேன்னு எனக்கு தெரியும். அதை சகிக்கவே முடியாத வேதனைக்குள்ள நான் போக போகிறேன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஏனினும் பரவாயில்ல, உம்முடைய சித்தப்படி ஆக கடவுள். பாருங்க, ஒருத்த காதர வெட்டுறான். யார்? பீட்டர் தானே வெட்டினது காத. வெட்டுறான், அதை எடுத்து ஒட்டிட்டு அவர் சொல்றாரு, நான் வேண்டிக் கொண்டால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான தூதர்களை அனுப்பி தேவன் என்னை விடுவிக்க முடியாது என்று சொல்லி நினைக்கிறாயா? அல்லது எத்தனையோ முறை அவர்கள் அவரை கைது பண்ண வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்த பொழுது அவர் மறைந்து போனானே, அப்படி மறைந்து போக முடியாது என்று சொல்லி நினைக்கிறீங்களா? நான் ஒப்பு கொடுக்கத்தான் எருசலேமுக்குள்ள வந்தேன். சமாதான பிரபுவாய் கழுதை மேல ஏறி வந்ததற்கு காரணம் என்னை நான் ஒப்பு கொடுப்பதற்காக. சிலுவையிலே அந்த காரியத்தை நான் செய்யத்தான் போகிறேன் என்று சொல்லி அவர் அத்தனை வேதனை நிறைந்த நேரத்திலும் ஆண்டவரிடத்திலே தன் உடலை ஒப்பு கொடுத்தார். கீறப்படுவதற்காய், பிக்கப்படுவதற்காய், சந்து சந்தாய் சந்து சந்தாய் சந்து சந்தாய் வெட்டப்படுவதற்காய். பாருங்க, இட் மீன்ஸ் லாட். இயேசுவின் மரணம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொடுக்கணும் என்று சொல்லி சற்று நினைவு கூர்ந்து பாருங்க. எவ்வளவு வைராக்கியமான மக்களாய் நம்ம இருக்கணும் கிறிஸ்துவுக்கு என்று. ஆனா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர் சிலுவையிலே மரித்ததற்கான அந்த மரியாதையை நாம் அவருக்கு கொடுக்கிறோமா? அவருடைய ரத்தம் முழுவதும் ஒரு சொட்டு கூட இல்லையா அங்க உடம்புல, எல்லாம் தரையில விழ ஒப்பு கொடுத்துட்டார் நமக்காக. கடைசி சொட்டு ரத்தம், அதையும் விழாவில் குத்தி பார்த்துட்டான், அதுவும் வடிஞ்சிருச்சு. அந்த உடம்பு ஃபுல்லா எம்டி ஆயிடுச்சு. அப்போ இயேசுவின் மரணம் நம்ம எது வரைக்கும் முந்தி தள்ள வேண்டும் என்று சொல்லி, நம்ம எவ்வளவு வைராக்கியம் உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கிறிஸ்துவுக்கு என்று நாம என்ன செஞ்சிட்டோம்? நம்முடைய வாழ்க்கையில என்ன பெருசா செஞ்சிட்டோம்? அவருடைய மரணம் நம்ம எப்படி ஆளாக்கி இருக்க வேண்டும் தெரியுமா? அதற்கேற்ற காரியத்தை நம்ம கொடுத்திருக்கிறோமா? இன்னொரு காரியத்தை நான் சொல்லுறேன். அமெரிக்கால ஒரு கடலின் மீது ஒரு பெரிய ரயில்வே பாலம் உண்டு. அது கப்பல்கள் வரும்பொழுது அந்த பாலம் திறக்கப்படும், கப்பல்கள் கடந்து போகும். ரயில்கள் வரும்போது அந்த பாலம் மூடப்படும், ரயில்கள் கடந்து போகும். அதில் ஒரு இன்ஜினியர் இருந்தார், அதை ஆப்ரேட் பண்றதுக்காக. அவருக்கு ஒரே ஒரு பையன், 13 வயசு. அன்னைக்கு அவனுக்கு, அப்பா நான் எப்படியாவது நீங்க ஆப்ரேட் பண்றதை நான் பார்க்கணும், ரெண்டாவது எனக்கு அந்த பாலத்தின் மிடில்ல போய் அந்த வியூவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்படுறான். ஆசைப்படும் பொழுது அந்த பாலம் திறந்திருக்கிறது, கப்பல் போவதற்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அந்த வழியாய் போய் அந்த டாப் எண்ட்ல போய் நின்று கப்பல் போகிறது வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதை பார்ப்பதற்கு மிக அழகா இருக்கு. அப்படியே லைட்டு போய் அப்பாவும் பையனும் ரொம்ப நேரமா பார்த்துட்டாங்க. திடீரென்று ட்ரெயின் ஹார்ன் சவுண்ட் கேட்குது தூரத்துல.
இவர் மறந்துட்டாரு, ரயில்வே பாலத்தை மூடணும், இத்தனை மணிக்கு ட்ரெயின் வரணுங்கிறத மறந்துட்டாரு. அவன் பையன் கூட நின்று அப்படியே அவர் மதிமயங்கி அப்படியே நின்று பார்த்து கொண்டு இருந்துட்டார். இப்ப எப்படியாவது ஓடி போய் பாலத்தை இறக்கி ஆகணும். அப்போ அவர் சொல்றாரு, தம்பி நீ என் கூட வேகமா ஓடி வர முடியாதுடா, அப்ப வேகமா ஓடுறேன், நீ என்ன நடந்தாலும் என்ன செய்ய, இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிடாத, இதுல டைட்டா பிடிச்சிட்டு இப்படியே உட்காந்துக்க, அப்ப பாலத்தை இறக்கிட்டு ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் நான் உன்னை வந்து கூப்பிட்டுக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்ல, அவனும் அரவர மனசுல சரின்னு சொல்லிட்டான். இவரும் ஓடி போய் பாலத்தை அமுக்கிறதுக்கு ஓடுறாரு. ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு சவுண்ட், அப்பா அப்பான்னு சவுண்டு. சத்தத்தை கேட்டவுடனே இவர் திரும்பி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. தூரத்துல ஓடி வர்றான் மறுபடி. இவருக்கு திரும்பி அவனை போய் பிடிக்கிறதுக்கு டைம் கிடையாது. இப்ப சொல்றாரு அவரு, தம்பி நீ அங்கே இரு வராத. ஆனா அவன் கேட்கல, அவன் ஓடி வந்து கொண்டே இருக்கிறான். இவருக்கு வேற வழி தெரியல, நேர போறாரு. இப்ப பாலத்தை பட்டன் அமுக்குனா பாலம் அமுங்கிரும். இந்த வேலையில இவன் என்ன செஞ்சுட்டான், பதட்டத்துல ஓடி வந்தவன் டிராக்குக்குள்ள காலை விட்டான். டிராக்குக்குள்ள காலை விட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறான். இப்ப அவனை போய் தூக்கவும் முடியாது, டிராக்கை இப்ப இறக்கிதான் ஆகணும், இல்லைன்னா ட்ரெயின் கடல்ல விழுந்துடும். இப்போ அவர் யோசிக்கிறாரு, என் பையனா அல்லது இந்த ட்ரெயின்ல வர்ற ஆயிரக்கணக்கான உயிர்களா என்று சொல்லி அவர் இருதயத்தை கல்லாக்கிட்டு அந்த பட்டன் அமைக்கிறாரு. அந்த பாலம் இறங்குது. பாலம் இறங்க 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 அவன் உடம்பு அப்படியே அந்த பாலத்துல நைக்கப்பட்டு கூழ் கூழாய் சந்து சந்தாய் பீத்து எரியப்படுது. அவனுடைய சத்தம் எல்லாம் அடங்கி போனது. அது வரைக்கும் அவன் கத்திட்டு இருந்தான், டாடி ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ டு கெட் அப், ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு சொல்லி கத்திட்டு இருந்தான். அந்த பாலம் இறங்கின உடனே அவன் சத்தம் நின்று போனது. ரயில் சரியான நேரத்தில் தண்டவாளத்தை கடக்குது. இந்த ரயில்ல பாக்குறாரு, அப்படியே ரயில்ல எல்லாரும் சந்தோஷமா கரங்களை தட்டி பாட்டு பாடி ஒவ்வொருத்தரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே சீனரிஸை பார்த்துட்டு எல்லாரும் போறாங்க. ஆனா அந்த ட்ரெயின்ல பயணிக்கிற யாருக்கும் தெரியாது, அந்த ட்ரெயின் ஒரு உடலின் மீது ஏறி சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி அங்க இருக்கிற யாருக்கும் தெரியல. ட்ரெயின் போயிடுச்சு. பாலத்தை தூக்கிட்டு வந்து பார்த்தா உடம்பெல்லாம் துண்டு துண்டாய் கட் பண்ணப்பட்டு கிடந்தான் அந்த பையன். அந்த தந்தை ஒருவேளை அந்த நேரத்துல என் பையனை பிழைச்சா போதும், அவனை காப்பாத்தினா போதும் நினைச்சிருந்தா அவர் காப்பாத்தி இருக்க முடியும். அந்த உயிரை அவரால் காப்பாத்தி மீட்டு இருக்க முடியும். அவர் பையனோட வீட்டுக்கு போயிருக்க முடியும். ஆனா அவர் தைரியமான ஒரு முடிவு எடுக்கிறார். என் பையன் செத்தாலும் பரவாயில்லைங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் கடல்ல விழுந்துட்டாங்கன்னா எத்தனை உயிர் பழி போயிடும், அதெல்லாம வரலாற்றுல எனக்கு ஒரு ஆறாத ஒரு வடு உண்டாயிருமே, இத்தனை பேரை கொலை செய்தவன் என்று சொல்லி அவன் தன்னைத்தான் அடக்கி கொண்டு அந்த பையனை பலியாக கொடுத்து அந்த ஆயிரக்கணக்கான பேரையும் அந்த ரயில் வண்டியை காப்பாற்றி அனுப்பினான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவன் வீட்டுக்கு போய் வெறுங்கையா போயிருப்பான். போகும்போது அந்த அம்மா கேட்டிருப்பாங்க, வேர் இஸ் மை சன், வேர் இஸ் மை சன். அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார் அந்த தாய்க்கு? கண்ணீர் வெடித்திருப்பார், அவள் பாதத்தில் விழுந்து அழுதிருப்பார். சாரிமா, உன் பையனை பலியா கொடுத்து பலர உயிரை காப்பாற்றிட்டு நான் வாரேன்னு சொல்லி. அப்படித்தான் பிதாவும் சந்து சந்தாய் கிழிக்கப்பட்ட உடலாய் அந்த கல்வாரி மலையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தம் இன்று நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாய் உட்கார வச்சிருக்கு. இப்படிப்பட்ட இயேசுவுக்கு நாம் என்னத்தை திருப்பி கொடுக்க போறோம்? அப்போ ஆண்டவர் எவ்வளவு அன்பு, இப்படிப்பட்ட அன்பு ஒருவரால் வைக்க முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கஷ்டம்தான் இல்லையா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோமா?
உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இப்படி நமக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்டவருடைய மரணத்தை சுமந்து திரிகிற பிள்ளைகளாய் நாம் திரிகிறோமா? கம்யூனியன் எடுக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? என்ன சொல்லி எடுக்கிறோம்? அவருடைய மரணத்தை இது முதல் தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லி நம்ம கம்யூனியன் எடுக்கிறோமே. எத்தனை பேர் அவருடைய மரணத்தை நம்முடைய சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவருடைய மரணத்தை நாம புரிந்து கொண்டால் அவர் நமக்காய் கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை நாமும் அவருக்காய் கொடுக்க தொடங்கி விடுவோம். கொலோசியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானாராம். இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவை கொண்டிருக்கிற நாம அவருக்கு என்ன செலுத்த போகிறோம்? மூன்றாவதாக, அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்குள் எப்படி கிரியை செய்கிறது? எடுத்து வாசிங்க. ஏசாயா 54:7 அவர் என்ன சொல்லுது? இமைப்பொழுது என் குமாரனை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உங்களை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிற பிரகாரமாய் அவரை உயிர்த்தெழுத வைக்க சித்தம் கொண்டார். வெளிப்படுத்தல் 1:18 இப்படியாய் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லி போனார். அவருடைய மரணம் எதற்காய்? பாதாளத்தில் போய் மரணத்தின் திறவுகோலை எடுத்து வந்து அவர் வெற்றி வீரராய் அவர் அமர்ந்திருக்கிறபடியினால நம்மளுடைய மரணம், நம்மளுடைய ஆத்துமா, நம்மளுடைய சரீரம் பிசாசின் கையிலே ஒப்புக்கொடுக்கப்பட போகிறது இல்லை. இனிமே நாம செத்தா நம்மளுடைய உடல் இந்த நிலத்துல விதைக்கப்படுகிறது, அது மணியாக நெல்மணியாக விதைக்கப்படுகிறது, அது முளைத்து பலன் தரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால்தான் அவர் போய் மரணத்தின் திறவுகோலை எடுத்து வெற்றி வீரராய் அவர் திரும்ப எழுந்து வந்தார். எழுந்து வந்தவர் இன்றளவும் நம்மையும் நம்முடைய சரீரத்தையும் அவர் இனி பிசாசின் கையில ஒப்புக் கொடுக்கப்பட போகிறது இல்ல. பிசாசின் கையில் இருந்த மரணத்தின் அதிகாரம் இன்று இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. அதனால நல்ல போராட்டத்தை நம்ம தைரியமா போராடலாம், தைரியமா ஓடலாம், தைரியமா நம்மளுடைய வாழ்க்கையை முடிக்கலாம். சொன்னார் இல்லையா பவுல், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் ஜீவ கிரீடம் எனக்காக காத்திருக்கிறது என்கின்ற நிச்சயம் பவுலுக்கு மாத்திரமல்ல, இங்கு இயேசுவின் பிள்ளைகளாய் அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அந்தஸ்தை தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் அவருடைய உயிர்த்தெழுதலை நாம கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆலயம் ஒன்று கூடுவது எதற்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம ஒன்று கூடுகிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளா? நிச்சயமா கிடையவே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்த நாள். உயிர்த்தெழுந்த நாளை, உயிர்த்தெழுந்த இயேசுவை உயிரோடு இருக்கிறவரை ஆராதிப்பதற்காக தான் நாம ஞாயிற்றுக்கிழமை ஒன்று கூடுகிறோம். அப்ப உயிர்த்தெழுதலின் இயேசுவை கொண்டாடுகிற நாமும் உயிர்த்தெழுதலின் ஆவியை பெற்றவர்களாய், அவரிடத்திலிருந்து பெற்ற அந்த விடுதலையை நாமும் சுமந்து கொண்டு அநேகருக்கு கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம வாழ வேண்டுமா வேண்டாமா? யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம்? மத்தேயு 28:20 இப்படியாய் சொன்னாரே, இதோ உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்க போறேன்ப்பா. ஒரு நிமிடம் கூட நான் உங்களை இனிமே கைவிட போறதில்லை. ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு நான் விலகி போக போறதில்லை. அவர் கல்வாரி சிலுவையில தொங்கின பொழுது, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கதறினது போதும். அந்த 3 மணி நேரம் இருளிலே தவித்தாரே, பிதாவினால் கைவிடப்பட்டவராய், பாவத்திலே நிறைந்தவராய் தொங்கினாரே. அவர் சொல்றாரு, போதும்பா, உங்களுக்காக நான் கைவிடப்பட்டவனாய் மாறி போனேன், என்னால நீங்க கைவிடப்பட்ட பிள்ளைகளை நீ மாற போறது இல்லை என்கின்ற நிச்சயத்தை அவர் அதனால்தான் மத்தேயு 28 சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்க போகிறேன் என்று சொல்லுகிறவர் ரோமர் 6:9 இப்படியாய் சொல்லுகிறார், மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்க.
மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் அவரை இனி ஆண்டு கொள்வதில்லை. இதனால் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, கர்த்தராகிய கிறிஸ்துவை எழுப்பினவர் அவரோடு கூட நம்முடைய பாவங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது இன்று அவர் உயிர் தெழுந்தது போல நாமும் அவரோடு கூட உயிர் தெழுந்திருக்கிறோம். அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் அதனாலதான் நீங்க அவரை விட்டு தனியா போயிட்டீங்கன்னா, எனக்கு கொஞ்ச நாள் உண்மை விட்டு நான் தனியா போறேன், உலகத்தின் ஆசை எனக்கு வேணும், உலகத்தின் காரியங்கள் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்க தனியா போனீங்கன்னா அவர் அழுகிறவராய் காணப்படுவார். என் மகனே, உன்னை நான் எதற்காய் எடுத்தேன், உன்னை எதற்காய் உயிர்த்தெழ வைத்தேன், என்னோடு கூட நீ கடைசி வரைக்கும் இருப்பாய் என்று சொல்லி நான் நம்பினேனே, என்னை விட்டுட்டு நீ போயிட்டியாப்பா என்று சொல்லி அழுகிற நேசரின் கண்களை உங்களால் காண முடியும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54வது வசனம் 55வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு இதை முழங்குகிறவராய் சொல்லுகிறார். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தையை நிறைவேற்றும் விதமாய் அவர் சொன்னார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி அவர் வெற்றி முழக்கமிட்டது போல நாமும் இந்த நாளில எந்த இடத்துல எப்படிப்பட்ட இக்கட்டுல சூழ்ந்து நின்றாலும் பரவாயில்ல, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி நாமும் கேள்வி கேட்க முடியும். எத்தனையோ பேர் நமக்காக கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகாமல் இருந்தால் அது பலன் தராது. அது நிலத்திலே விழுந்ததாகில் அது செத்ததாகில் பலன் தருகிறதா இருக்குமே. எத்தனையோ நெல்மணிகள் இந்தியாவில் விதைக்கப்பட்ட அதன் விளைவு இன்னைக்கு நாம கல்வி கற்று நல்ல உடை உடுத்தி நல்ல இயேசுவை அறிந்து கொண்டு இந்த தேசத்துல வந்து இந்த தேசத்தின் மக்களுக்கே சுவிசேஷம் சொல்லுகிற ஒரு வாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா அங்கே அந்த நாளிலே விதைக்கப்பட்ட அந்த நெல் மணிகள் அதனுடைய விளைச்சல் தான் நாம. எத்தனை மிஷினரிங்க இயேசுவை போல தங்கள் உயிரை தியாகம் செய்து தங்களுடைய வாழ்வை தியாகம் செய்து எத்தனையோ பேர். நான் இன்றைக்கு கூட ஒரு காரியத்தை பார்த்தேன், ஒரு பேரை மறந்துட்டேன் நான். அந்த மிஷினரி அவர் தூண்டப்பட்டு அவர் போகணும்னு சொன்னபோது எல்லாரும் சொன்னாங்களாம், ஆண்டவருக்கு யாரை கொண்டு வச்சு அங்க இந்தியால ஊழியம் செய்யணும்னு தெரியும், நீ ஒண்ணும் போக வேண்டாம்னு சொன்னாங்களாம். ஆனா அவர் சொன்னாரு, நான் போவேன்னு சொல்லி தன்னுடைய சொத்து சுகத்தெல்லாம் வித்து 28,000 பவுண்டு, அந்த காலத்திலே 1700களிலே 28,000 பவுண்டு அவரு தன்னுடைய சொத்தை வித்து அதுல பாதிய மனைவிக்கு கொடுத்திருக்கிறார். மனைவி சொல்லிட்டாங்க, வேண்டாம் நீங்க ஊழியத்துக்காக போறீங்க, அவ்வளத்தையும் கொண்டு போங்கன்னு சொல்லி அவர் இந்தியால போய் அநேக இடங்களில ஊழியத்தை செய்து, தமிழ்நாட்டுல ஊழியத்தை செய்து, திருநெல்வேலியில ஊழியத்தை செய்து அவர் கடைசி வரைக்கும் அவர் இங்கிலாந்துக்கு திரும்பவே இல்லை. 41 வருஷம் அதே இடத்துல ஊழியம் செய்து அதே இடத்துல மரித்தார். அந்த கோதுமை மணி அந்த இடத்துல விழுந்து பலன் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு இங்கிலாந்து தேசத்துல யாரு இங்க லெஸ்டர்ல இருந்து நார்த்தாம்ப்டன்ல இருந்து போன ஒரு மனுஷன் தான் யாரு, வில்லியம் கேரி. பாருங்க, நார்த்தாம்ப்டன்ல இருந்து நம்ம பக்கத்து ஊர்ல இருந்து போன ஒரு மனுஷன் தான். இன்னைக்கு அவர் விதைத்த விதையாய் நாம முளைச்சு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். என்ன செய்ய போறோம்? What are you going to do? நீங்கள் இயேசுவுக்காக என்னத்தை செய்ய போறீங்க? ஏன் வாழ்க்கை, ஏன் காரியம், ஏன் குடும்பம், இதையே நினைத்து நினைத்து நமக்காய் வாழ்ந்து 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 கடைசி வரைக்கும் இயேசுவுக்காய் ஒரு காரியத்தை சாதிக்காதபடிக்கு போகும் பொழுது அவர் கேட்பார், உனக்காக நான் மரித்தேனப்பா, உனக்காக என் ஜீவன் எல்லாம் கொடுத்தேனடா, உனக்காக நான் எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை மீட்டுக் கொண்டேனப்பா, மீட்டுக் கொண்டதற்காக நீ என்னத்தை செய்தாய்? இந்த பரலோகத்திற்கு ஏதாவது வேலை செஞ்சிருக்கிறியா? இந்த பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு செங்கலையாவது எடுத்து வைத்திருக்கிறாயா என்று கேட்கும் பொழுது நம்மளுடைய முகத்தை கொண்டு எங்கு வைத்துக் கொள்வோம்?